ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பராசக்தி ரெட் ஜெயின்ஸோட மூவி கரெக்டாக கண்டிப்பாக ஜனநாயகன் விஜயனோட கடைசி படத்தை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியும். அதே தான் இப்போ எக்ஸ்பெக்டடாக தான் நடக்குது. என்னென்னு பார்க்குறீங்களா? படம் ஜனநாயகன் Jan 9 ரிலீஸ் ஆகுதுன்னா பராசக்தி Jan 10 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸுக்குமே தெரியும் விஜய் அண்ணாவா இல்லை அவ்வளோ டேலண்டட் இல்லாத எஸ்கேவான்னு பார்த்தா விஜய் அண்ணாவுக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா விஜய் அண்ணா வந்து ஒரு எமோஷன் சின்ன வயசில் தான் எல்லாருமே பார்த்துருக்கோம். ஓகேவா? என்ன தான் எஸ்கே இருந்தாலுமே இவங்களோட ஸ்டார்டம்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. அது ஆடியன்ஸுமே ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் அண்ணாவோட அந்த லெகசி முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கிறப்போ துப்பாக்கி கொடுத்தவர்கிட்டயே இவங்களாம் விளையாடுறாங்க. அந்த துப்பாக்கி கொடுத்தவர் திருப்பி வாங்குறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. கரெக்டாக ஆடியன்ஸுமே அதில் தான் இருக்காங்க. ஸோ இதால் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் விஜய் அண்ணா ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்களோ இப்போ எல்லாருமே ஹேட்ரடாக மாறுது. ஸோ ஹேட்ரடாக மாறுறது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி டிசிஷன்ஸ் கரெக்டு. ரெட் ஜெயின்ஸ் வச்சு அவங்க எதுவும் பேச முடியாது. பட் தவிர்க்கலாம் அப்படி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.